அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா சம் பார்க்குறோம். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஒளிமின் விளைவிற்கான ஐன்ஸ்டீன் சமன்பாடு பார்த்துருப்போம். அதாவது h nu ஈக்குவல் டு 5 + ½ mv² ஃபார்முலா பார்த்துருப்போம். இப்போ வெளியேற்ற ஆற்றலுக்கான ஃபார்முலா பார்த்துருப்போம். இப்போ அதெல்லாம் வச்சு இந்த இடத்துல நம்மளுக்கு சம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.2. இப்போ இது ஒரு வெள்ளி. இப்போ இந்த வெள்ளியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ 300 நேனோமீட்டர் அலைநீளம் இந்த இடத்துல படுது. அதாவது வெள்ளி உலோக பரப்பில் படுது. அப்படி படுறப்ப எலக்ட்ரான் உமிழுமா உமிழாதான்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே படக்கூடிய ஆற்றல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்குவோம். அப்போ அந்த ஆற்றலும் வெளியேற்ற ஆற்றலும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எப்பயுமே படக்கூடிய ஆற்றல் வெளியேற்ற ஆற்றலை விட அதிகமாக இருந்தால் தான் எலக்ட்ரான் உமிழும். வெளியேற்ற ஆற்றலை விட கம்மியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் உமிழாது. இப்போ இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா, E = h nu. அப்போ ஃபோட்டானுக்கான ஃபார்முலா. இப்போ இங்கே நியூ கொடுக்கல, அதிர்வெண் கொடுக்கல, அலைநீளம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம C = நியூ லாம்டா. அப்போ அதுலேருந்து அப்போ நியூ = c/λ. அப்போ நியூக்கு பதிலாக c/λ. இப்போ இங்கே அப்போ இந்த இடத்துல இப்போ h c/λe. ஏன்னா நம்ம வெளியேற்ற ஆற்றல் வெள்ளிக்கு பார்த்தீங்கன்னா 4.7 எலக்ட்ரான் வோல்ட்டு. அப்போ இது எலக்ட்ரான் வோல்ட் இருந்துச்சுன்னா இதுவும் நம்ம எதுக்கு மாற்றுறோன்னா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றுறோம். ஏன்னா இதோடைய ரிசல்ட் உனக்கு ஜூலில் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே எலக்ட்ரான் வோல்ட்டு வெள்ளிக்கு இருக்கிறதுனால இது நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு அதாவது வெளியேற்ற ஆற்றல் எலக்ட்ரான் வோல்ட்டுனால இது நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றுறோம். அதுக்காக இந்த இடத்துல E போட்டுக்கிறோம். அதாவது 1.6 × 10⁻90 இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா லாம்டா கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஹெச்சுக்கு பதிலாக 6.626 × 10⁻34 பிளாங்க் மாறிலி. சி ஒளியினுடைய திசைவேகம் 3 × 10⁸. இதெல்லாம் மாறிலி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இங்கே லாம்டா 300 நேனோமீட்டர்னால 300 × 10⁻9 இன்ட்டு இங்கே இ பார்த்தீங்க அப்படின்னா 1.6 × 10⁻19. ஏன்னா ஜூல் எதுக்கு மாற்றிருக்கணும், எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றிருக்கோம். இப்போ ஜூல் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றுறப்ப இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோடைய ரிசல்ட்டு பார்க்குறப்ப இங்கே 3 இதோட கேன்சல் பண்ணி அப்போ 6.626 இன்ட்டு பவர்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப 10⁻26. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -19 இங்கே -9. அப்போ 28 மேலே வரும் +28. அப்போ 6.626 டிவைடட் பை அங்கே 160, அதாவது 160. அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு 4.14 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி வெளியேற்ற ஆற்றல் அதிகமாக இருக்குது, ஆனால் இது கம்மியாக இருக்குது. படக்கூடிய கதிர்வீச்சுடைய ஆற்றல் கம்மியாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான் உமிழுமா உமிழாதா அப்படின்னா உமிழாது. அப்போ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரான் உமிழப்பட மாட்டாதுன்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த சம் எதுக்காக அப்படின்னா எப்போ எலக்ட்ரான் உலோக பரப்பிலிருந்து வெளியில் வரும் அப்படின்னா வெளியேற்ற ஆற்றலை விட அதிகமான ஆற்றல் அதில் படுறப்ப தான் எலக்ட்ரான் வரும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த சம் பாரு 7.3. காப்பர். இப்போ காப்பரில் ஒரு கதிர்வீச்சு படுது. எவ்வளவு அலைநீளத்தில் அப்படின்னா 2200 ஆம்ஸ்ட்ராங்கில். இப்போ இதோடைய வெளியேற்ற ஆற்றல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5 = 4.65 எலக்ட்ரான் வோல்ட் காப்பரோட வெளியேற்று ஆற்றல். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா பயன் தொடக்க அலைநீளம் கேட்குறாங்க. அடுத்தது நிறுத்து மின்னழுத்தம் கேட்குறாங்க. இப்போ பயன் தொடக்க அலைநீளம் நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம், அதிர்வெண்ணும் அலைநீளமும் எதிர்த்தகவாக இருக்கும். அப்போ அலைநீளம் அதாவது அதிர்வெண் கம்மியாக இருந்துச்சுன்னா அலைநீளம் அதிகமாக இருக்கும்.
சிறும அதிர்வெண் பயன் தொடக்க அதிர்வெண். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அலைநீளம் தான் பயன் தொடக்க அலைநீளம். அப்போ அதிர்வெண் சிறுமம்னா அலைநீளம் பெருமம். அப்போ இந்த இடத்துல வந்து நீ வந்து இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ வெளியேற்ற ஆற்றலுக்கு φ0 = h nu0. அப்போ இந்த இடத்துல வந்து நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து c/λ, இங்கே வந்து நம்ம வந்து பயன் தொடக்க அதிர்வெண்ணை பேஸ் பண்ணி பார்க்குறோம். அப்போ அதனால் இங்கே வந்து nu0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ hc/λ0. இதிலிருந்து அவங்க கேட்டது பயன் தொடக்க அலைநீளம் கேட்டிருக்காங்க. அப்போ λ0 = hc/φ0. இதை வந்து நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ ஹெச்சுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாங்க் மாறிலி 6.626 × 10⁻34 c ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ φ0 அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இது எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. இப்போ எலக்ட்ரான் வோல்ட் நீ வந்து ஜூலுக்கு மாற்றணுன்னா இப்போ 1.6 × 10⁻19. அப்போ அதுக்காக இந்த இடத்துல 4.65 × 1.6 × 10⁻19 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பவர் வந்து ஒரு சைடாக வச்சுக்கிட்டோம்னா அப்போ இந்த ரெண்டுலேயும் இருந்து இங்கே 10⁻26 தான், இங்கே மைனஸ் இருக்குது, மேலே போகிறப்ப ப்ளஸ்ஸு. அடுத்தது வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி 19.878 இதோடைய ஆன்சர் வந்து 7.44. இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து இந்த ஆன்சர் 2.6717 10⁻7 மீட்டர். இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு வந்து கிடைக்கும். அதாவது 2672 ஆம்ஸ்ட்ராங். அதாவது மீட்டர் வந்து நம்ம எதுக்கு மாற்றிட்டோம், நீங்கள் போடுறப்ப மீட்டர்னு எடுத்துக்குவோம், இங்கே ஆம்ஸ்ட்ராங்க்கு மாற்றிட்டோம். அப்போ இது பயன் தொடக்க அலைநீளம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நிறுத்து மின்னழுத்தம். அப்போ நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதாவது என்ன படிச்சிருக்கோம், EV0 வந்து யாருக்கு சமம்? EV0 வந்து பெரும அதாவது எலக்ட்ரானுடைய இயக்க ஆற்றல், அதாவது பெரும இயக்க ஆற்றல் படிச்சிருக்கோம். அப்போ பெரும இயக்க ஆற்றலுக்கு வந்து EV0 சமம். அப்போ அந்த மாதிரி பெருமை இயக்க ஆற்றல் EV0 சமம். அப்போ V0 வேணும் அப்படின்னா இப்போ இங்கே சொன்னேன் இல்லையா, EV0 வந்து இயக்க ஆற்றல் பெருமை இயக்க ஆற்றலுக்கு சமம். இதுலேருந்து நீ V0 கண்டுபிடிப்ப. அப்போ V0 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ இயக்க ஆற்றல் ஃபஸ்ட்டு தெரியணும், அதுக்கப்புறம் தான் நீ வந்து V0 கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இயக்க ஆற்றல் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ இயக்க ஆற்றல் கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாரு இந்த ஃபார்முலா h(nu - φ0). அப்போ இங்கே வந்துட்டு ஆற்றல் வந்து தெரியணும். ஏன்னா நம்ம வந்து ஐன்ஸ்டீன் ஒளிமின் விளைவு சமன்பாடு என்ன பார்த்தோம், h(nu = φ0 + ½mv². அதை வந்து பெருமை இயக்க ஆற்றல் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அதுலேருந்து கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு இவங்களை கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இது பண்ணுறோம். அதாவது E = h(nu). அப்போ h(nu), அப்போ அந்த h(nu)க்கு பதிலாக c/λன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து இங்கே வந்து E = h(nu), டைரெக்டாக நம்ம வந்து c/λ. இப்போ நீ h(nu)ன்னு போட்டு c/λன்னு எடுத்துக்கோ. அப்போ ஹெச்சுக்கு பதிலாக 6.626 × 10⁻34, சிக்கு 3 × 10⁸ λ இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த λ வேல்யூ போட்டு அப்போ இவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9.035 × 10⁻19 ஜூல். அப்போ இது வந்து நம்ம எதுக்கு மாற்றிக்கணும், எலக்ட்ரான் வோல்ட். அப்போ ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த 1.6 × 10⁻90 டிவைட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி டிவைட் பண்ணுறப்ப உனக்கு ஆன்சர் 5.65 எலக்ட்ரான் வோல்ட்டு கிடைச்சிருக்கு. அப்போ ஈயோட வேல்யூ வந்து இந்த ரிசல்ட்டு. அடுத்து φ0 வந்து உனக்கு வந்து இந்த வேல்யூ, ஏன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து நம்ம யாரை கண்டுபிடிச்சிடலாம், பெருமை இயக்க ஆற்றல் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து இயக்க ஆற்றல் h(nu - φ0). அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.65 - 4.65. அப்போ ஒரு எலக்ட்ரான் வோல்ட் வந்து கிடைச்சிருக்கு. இதிலிருந்து நீ வந்து V0 வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் இந்த ஃபார்முலா இதுக்கு சமம், பெருமை இயக்க ஆற்றல் வந்து இதுக்கு சமம். V0 = அப்போ இங்கே இயக்க ஆற்றல் டிவைடட் பை அந்த எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரானுடைய மின்னூட்டம்.
அப்போ இந்த இடத்துல வந்துட்டு 1 × 1.6 × 10⁻19 அப்போ இந்த மின்னூட்டத்தோட மதிப்பு எலக்ட்ரானின் மின்னூட்டத்தின் மதிப்பு 1.6 × 10⁻19. அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டையும் டிவைட் பண்ணால் 1 வோல்ட். அப்போ நிறுத்து மின்னழுத்தம் வந்து 1 வோல்ட் வந்து கிடைக்குது. அப்போ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதாவது எப்போ வந்துட்டு நம்ம வந்து எலக்ட்ரான் வோல்ட்டு ஜூலுக்கு அதாவது ஜூலுக்கு மாற்றுறப்ப என்ன பண்ணும், ஜூல் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றுறப்ப என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த நீ வந்து இங்கே வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த லெசனில் வந்து அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்துட்டு எக்ஸாம்பிள் 7.4. அப்போ ஒரு பொட்டாசியம் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த உலோக பரப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 ஆம்ஸ்ட்ராங் அலைநீளம் வந்து இதில் படுது, அலைநீளத்தில் வந்து ஒளிப்படுது. இப்போ இதோட வெளியேற்ற ஆற்றல் 2.30 எலக்ட்ரான் வோல்ட்டு. இப்போ இங்கே படக்கூடிய அந்த ஒளியோட அலைநீளம் செறிவு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 Wm/-2. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருமை இயக்காற்றல் வந்து கேட்குறாங்க. அப்போ பெருமை இயக்காற்றல் கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே படக்கூடிய ஒளியில் வந்து 40% போட்டான் மட்டும்தான் எலக்ட்ரானை வந்து வெளிவரதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதோடைய குறுக்குவெட்டு பரப்பு 2 cm². அப்போ இவ்வளோ குறுக்குவெட்டு பரப்பில் அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு வந்து 40% போட்டான் மட்டும்தான் எலக்ட்ரானை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு பயன்படுது. அப்போ ஒரு வினாடிக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரான் வந்து இதில் வந்து உமிழப்படும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பெருமை இயக்காற்றல். அப்போ நம்ம வந்து இயக்காற்றல் நான் இங்கே சொன்ன மாதிரி அதே இந்த ஃபார்முலா வந்து நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இங்கே hc/λ, ஹெச்சுக்கு பதிலாக அதே தான் 6.626 × 10⁻34 × சிக்கு பதிலாக 3 × 10⁸. லாம்டா இங்கே வந்து அவங்க 3000 கொடுத்துருக்காங்க, 10⁻10. இப்போ இதிலேருந்து உனக்கு ஆன்சர் 6.626 × 10⁻19 ஜூல். இப்போ இதை வந்து ஜூல் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும்னா எதால் டிவைட் பண்ணணும், அதாவது ஒரு எலக்ட்ரானுடைய மின்னோட்டத்தோட மதிப்பு வச்சு டிவைட் பண்ணணும். அப்போ 1.6 × 10⁻19 அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு ஆன்சர் அப்போ 4.14 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இதிலேருந்து நீ வந்து இயக்காற்றல் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பெருமை இயக்காற்றல் அப்போ இதோடைய மதிப்பு உனக்கு வந்து என்ன, இங்கே வந்துட்டு 4.14. இங்கே வெளியேற்ற ஆற்றல் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா இதோடைய ஆன்சர் 1.84 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்போ வந்து போட்டான்களுடைய எண்ணிக்கை பார்க்கணும். அதாவது ஒரு வினாடியில் வந்து அப்போ அதில் படுற போட்டான்களின் எண்ணிக்கை. இப்போ போட்டான்களின் எண்ணிக்கை இந்த ஃபார்முலா என்பினா போட்டான்களுடைய எண்ணிக்கை. அப்போ P/E × A. இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபார்முலா படித்தோம். அதாவது E = IAT ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து ஐக்கு பதிலாக இங்கே P எடுத்துக்கலாம். அப்போ புக்கில் வந்து Pன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒளியோட செறிவு வந்து நம்ம ஐன்னு படித்தோம், இங்கே வந்து Pன்னு எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே T ஏன்னா ஒரு வினாடியில் அந்த கதிர்வீச்சு படுறப்ப அதோடைய போட்டான்களின் எண்ணிக்கை கேட்டதுனால அப்போ T வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து இங்கே அப்போ ஒரு போட்டானுக்கு வந்து இவ்வளோனா அப்போ இங்கே வந்து மொத்தமாக இதில் இருக்கிற எண்ணிக்கையினால் NP. அப்போ அதிலிருந்து தான் உனக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா இப்படி எடுத்துக்கிறாங்க. அப்போ போட்டான்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு வினாடியில் அப்போ அங்கே ஒளி படுறப்ப அப்போ படக்கூடிய போட்டான்களின் எண்ணிக்கை அப்போ P/E × A. இப்போ இதில் Pக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து கூட Pக்கு பதிலாக செறிவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே 2வா. அப்போ இந்த 2 / இப்போ E நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 6.626 10⁻19 இங்கே எடுத்துக்கிட்டோம். அடுத்தது A குறுக்கு வெட்டு பரப்பு பாரு cm², சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா 10⁻²வா. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே -4 ஆகிடுச்சு. அப்போ 2 × 10⁻4. அப்போ போட்டான்களுடைய எண்ணிக்கை ஒரு வினாடியில் வந்து படக்கூடிய போட்டான்கள் எண்ணிக்கை இப்போ 6.04 × 10⁻14. இப்போ இதே அப்போ வந்து ஒரு வினாடியில் உமிழக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, ஏன்னா எவ்வளோ % மட்டும்தான் எலக்ட்ரான் வெளியில் வர்றதுக்கு வந்து பயன்படுது, 40%. அப்போ 40%னால 0.04
இங்கே 40. அப்போ இங்கே போட்டான்களுடைய எண்ணிக்கை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் வந்து ஒரு வினாடிக்கு உமிழுது. அப்போ இங்கே வந்துட்டு 0.4 × 6.04 × 10^14. இப்போ இதோடைய ரிசல்ட்டு 2.415 × 10^14 உள்ள எலக்ட்ரான்கள் பை வினாடி. அப்போ ஒரு வினாடிக்கு வந்து இவ்வளோ எலக்ட்ரான் வந்து உமிழுது. ஓகே, அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீ வந்து E=hc/λ ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டின்னா அந்த மதிப்பு வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ரிப்பீட்டடாக அதுதான் வந்து இங்கே வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கும். அடுத்தது பாரு இன்னொரு சம். இப்போ வந்து 7.5 ஒரு உலோக மின்வாயில் வந்து ஒரு கதிர்வீச்சு வந்து படுது. எவ்வளோ அலைநீளத்தில் படுது அப்படின்னா இந்த 390 நேனோமீட்டர். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஆற்றல் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆற்றல் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மின்வாய்க்கு இடையில் வந்து நம்ம எதிர் மின்னழுத்தத்தை வந்து கொடுக்குறோம். அப்போ வந்து மின்னோட்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். அப்போ மின்னோட்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்குற மின்னழுத்தம் நிறுத்த மின்னழுத்தம் படிச்சிருக்கோம். அப்போ இங்கே எவ்வளோ மின்னழுத்தம் கொடுக்குறாங்கன்னா 1.10 வோல்ட்டில் கொடுக்குறப்ப மின்னோட்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ அந்த மாதிரி ஸ்டாப் ஆகிறப்ப இப்போ இதோடைய என்ன கேட்குறாங்கன்னா வெளியேற்ற ஆற்றல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அடுத்தது வந்து பெரும் அலைநீளம் எலக்ட்ரான் வந்து உமிழ்கிறப்ப அதோடைய பெரும் அலைநீளம் வந்து கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதோடைய வெளியேற்ற ஆற்றல். அப்போ இது வந்து அதே சேம் ஃபார்முலா நம்ம வந்து இங்கே படித்தோம் இல்லையா, hν = φ0 + பெருமை இயக்க ஆற்றல். அப்போ அதுலேருந்து φ0 மட்டும் வேணும்னா அப்போ அந்த இயக்க ஆற்றல் வந்து அந்த சைட் கொண்டு போயிட்டு அப்போ மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ இங்கே வந்து φ0 = hν - பெருமை இயக்க ஆற்றல். இப்போ இதுலேருந்து உனக்கு V0 தான் தெரியும். அப்போ இது யாருக்கு ஈக்குவல்? EV0க்கு ஈக்குவல். இப்போ இங்கே நியூ கொடுக்கல, லாம்டா கொடுத்துருக்காங்க. இப்போ hc/λ - EV0. இப்போ இவங்களுடைய மதிப்பு ஃபுல்லாக இதில் பிரதிட்டிங்கன்னா இப்போ 6.626 × 10⁻³ 34 இன்ட்டு இங்கே வந்து 3 × 10⁸. திரும்ப இது வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்தது வந்து அலைநீளம். இப்போ இங்கே வந்து அலைநீளம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து 390 நேனோமீட்டர். அது நம்ம நேனோமீட்டரை மீட்டருக்கு மாற்றிட்டோம். அடுத்தது மைனஸ் இங்கே எலக்ட்ரானுடைய மின்னூட்டம் 1.6 × 10⁻19 V0 1.10. இப்போ இவங்களுடைய ரிசல்ட்டு 5.10 × 10⁻9 வருதா. இங்கே வந்து சாரி 19 வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இவங்களுடைய ரிசல்ட்டு 1.76 × 10⁻19 வருது. இப்போ இதிலேருந்து யாரை வந்து காமனாக எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து 10⁻19 வந்து காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 10⁻19 வந்து நீ வந்து காமனாக எடுத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு வந்துட்டு என்ன இந்த இடத்துல வந்து 3.34 × 10⁻19. அப்போ இதிலிருந்து நீ வந்து இதை மைனஸ் பண்ணுறப்ப உனக்கு வந்துட்டு என்ன கிடைக்குதுன்னா 3.34 × 10⁻19 ஜூல் வந்து கிடைக்குது. இப்போ இது வந்து நீ எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இப்போ 3.34 × 10⁻19 அப்போ 1.6 × 10⁻19 வரும். அப்போ ரெண்டையும் நீ வந்துட்டு பவர் கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணினா 2.09 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இதோட வெளியேற்று ஆற்றல் வந்து உனக்கு வந்துட்டு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 2.09 எலக்ட்ரான் வோல்ட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ 2.09 எலக்ட்ரான் வோல்ட் வந்து வெளியேற்ற ஆற்றல் சொன்னேன். அப்போ இதிலேருந்து நம்ம வந்து காமனாக எடுத்து நம்ம வந்து ஜூலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஜூல்லேருந்து எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றினா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நீ வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம பாயிண்டில் வருது. இப்போ இந்த பவருக்கு ஈக்குவலாக, ஏன்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு இதுக்கு ஈக்குவலாக வந்து வர மாதிரி அந்த இடத்துல பாயிண்ட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதனால் 10⁻19 இப்போ அப்போ தான் வந்து நம்ம காமனாக எடுக்க முடியும். இப்போ இதை வச்சு நம்ம இந்த ரிசல்ட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து பெரும் அலைநீளம். அப்போ அலைநீளம் வந்து அப்போ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபார்முலா என்ன, π0 = hν0. அப்போ அதாவது இப்படி பண்ணுவோம்,
பை நாட் ஈக்குவல் டு ஹெச் நீ நாட்டா. இதிலிருந்து நீ நாட் கொடுக்காதனால அப்போ நீ என்ன பண்ணுவ, பை நாட் ஹெச்சி பை லேம்டா நாட். அப்போ அதுலேருந்து லேம்டா நாட் வந்து இப்படி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ லேம்டா நாட் ஈக்குவல் டு ஹெச்சி பை பை நாட். அப்போ இங்கே 6.626 × 10⁻34 × 3 × 10⁸ பை நாட் இதை நீ எடுத்துக்கணும். இப்போ 3.34 × 10⁻19. இப்போ இதோடைய ரிசல்ட் வந்து பவர்ஃபுல்லாக கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 5.951 10⁻7 மீட்டர். இப்போ ஆம்ஸ்ட்ராங்க் மாற்றினா அப்போ இந்த மாதிரி நீ வந்து என்ன பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்க் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 10⁻10 அது வந்து ஆம்ஸ்ட்ராங். அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஐன்ஸ்டீன் ஒளிமின் விளைவு சமன்பாடு பார்த்து அதுக்கு உண்டான சம் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இன்னும் இதை பேஸ் பண்ணி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஒளிமின் கலன்களும் அதன் பயன்பாடுகளும். அப்போ ஒளிமின் கலன், அப்போ ஒளிமின் கலன் அப்படின்னா இப்போ எந்த டிவைஸ் வந்து, அதாவது எந்த சாதனம் வந்து ஒளியாற்றலை மின்னாற்றலாக மாற்றுதோ அதான் நம்ம வந்து ஒளிமின் கலன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒளிமின் கலன் வந்து எதுடைய தத்துவத்தில் வந்து நம்மளுக்கு செயல்படணும் அப்படின்னா ஒளிமின் விளைவு. ஒளிமின் விளைவுனா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், இப்போ ஒரு உலோகப்பரப்பில் வந்து, அதாவது கேத்தோடில் வந்து ஒரு கதிர்வீச்சு படுறப்ப எலக்ட்ரான் வந்து உமிழும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஒளி உணர் பொருளை வந்து ஒளி வந்து படுறப்ப அதோடைய மின் பண்பில் வந்து மாற்றம் வந்து ஏற்படும். அப்போ அந்த இதை அடிப்படையாக வச்சு தான் இங்கே வந்து ஒளிமின் கலன் வந்து செயல்படுது. அதை வச்சு இந்த ஒளிமின் கலன் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 3 வகையாக. என்னென்ன அப்படின்னா ஒளி உமிழ்வு மின்கலம், ஒளி வோல்டா மின்கலம், ஒளி கடத்தும் மின்கலம். இப்போ ஒளி உமிழ்வு மின்கலம், இப்போ ஒளி உமிழ்வு மின்கலம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒளி உணர் பொருளில் ஒரு ஒளிக்கதிர் படுது, இல்லைன்னா கேத்தோடில் வந்து ஒரு ஒளிக்கதிர் பட்டுச்சுன்னா எலக்ட்ரான் வந்து உமிழும். அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இது வந்து செயல்படும். ஒளி உமிழ்வு மின்கலம். ஒளி வோல்டா மின்கலம், இப்போ இதுவும் அதே தான். இப்போ ஏதாவது ஒரு ஒளி உணர் பொருளை வந்து ஒரு கதிர்வீச்சு வந்து படுது. ஏன்னா அந்த ஒளி உணர் பொருள் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி 2 மின்வாய் எடுப்போம், அதாவது கேத்தோடு ஆனோடு. இப்போ ஒரு கதிர்வீச்சு வந்து இந்த ஒளி உணர் பொருளை வந்து படுறப்ப இந்த கதிர்வீச்சோட செறிவுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 மின்வாய்க்கு இடையில் இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு வந்து மாறும். இப்போ இது வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற அந்த குறைக்கடத்தி பொருளை பொறுத்து இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற பொருள் வந்து குறைக்கடத்தி பொருள் பயன்படுத்துவோம். அப்போ அந்த குறைக்கடத்தி ஒளி உணர் பொருளுக்கு தகுந்த மாதிரி இப்போ செறிவுக்கு தகுந்த மாதிரி அப்போ மின்னழுத்த வேறுபாடு வந்து உருவாகும் இதில். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக ஒளி வோல்டா மின்கலம். ஒளி கடத்து மின்கலம், அப்போ ஒளி கடத்து மின்கலம்னா குறைக்கடத்தியுடைய மின்தடை வந்து அங்கே படுது இல்லையா ஒளி, அந்த ஒளிக்கதிரோட ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி மாறும். அது வந்து ஒளி கடத்தும் மின்கலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அங்கே நடக்கிறத பொறுத்து நம்ம வந்து 3 விதமாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள், இந்த மாதிரி அதாவது ஒளி உமிழ்வு மின்கலம், அது இதோடைய அமைப்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக வந்து ஒரு குவார்ட்ஸ் குமிழ் அல்லது ஒரு கண்ணாடி குமிழ். இப்போ இதுக்குள்ளே வந்து பாருங்கள் ஒரு கேத்தோடு ஆனோடு வச்சுருக்காங்க. கேத்தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை உருளை வடிவத்தில் இருக்கும். அப்போ அந்த அரை உருளை வடிவத்தில் வந்து எடுத்து இதில் ஃபுல்லாக வந்து ஒளி உணர் பொருள் வந்து பூசியிருப்பாங்க. ஆனோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பியோடு இணைச்சிருப்பாங்க, அது ரொம்ப மெலிசாக இருக்கிற கம்பி வந்து இணைச்சிருப்பாங்க. இது வந்து ஆனோடு. அப்போ இங்கே கேத்தோடு, இது ஆனோடு. இப்போ இவங்களோட ஒரு மின்கல தொகுப்பு மின்தடை மாற்றி கேல்வனோமீட்டர் வந்து இணைச்சிருப்பாங்க. எப்பயுமே நம்மளுக்கு கேல்வனோமீட்டர் எதுக்காக அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மின்னழுத்த வேறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி மின்னோட்டம் வந்து எப்படி உருவாகுது, இப்போ மின்னோட்டம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம கேல்வனோமீட்டர் வச்சு பார்த்துக்கலாம்.
இப்போ இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல கதிர்வீச்சு வந்து இதில் படுது, கேத்தோடில் படுது. அப்போ கதிர்வீச்சு கேத்தோடில் பட்டாலே ஏன்னா அந்த இடத்துல இருந்து உமிழும், எலக்ட்ரான் வந்து கேத்தோடிலேருந்து உமிழ்ந்துகிட்டே இருக்கும். அப்போ எலக்ட்ரான் வந்து வெளியில் வர்றது ஃபுல்லாக எங்கே போய் ரீச் ஆகும்? அப்போ இங்கேருந்து உமிழக்கூடிய எலக்ட்ரான் ஃபுல்லாக ஆனோடுக்கு வந்து போகும். அப்போ ஆனோடுக்கு போகிறப்ப அப்போ இதில் ஃபுல்லாக இந்த சுற்றில் ஃபுல்லாக வந்து உனக்கு வந்து என்ன ஏற்படும் அப்படின்னா, அதாவது என்ன உருவாகுனா மின்னோட்டம் வந்து உருவாகுது. அப்போ கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான் வந்து வெளியில் வர்றப்ப அப்போ ஆனோடு வந்து அது வந்து கவருது, அதனால வந்து மின்னோட்டம் வந்து உருவாகுது. அப்போ இங்கே வந்து கேத்தோட பொறுத்து இங்கே கிடைக்கிற மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒளி படுது இல்லையா, அந்த ஒளியோட செறிவை பொறுத்து இருக்கும். கேத்தோடு ஆனோடுக்கு இடையில் இருக்கிற மின்னழுத்த வேறுபாட்டை பொறுத்து மின்னோட்டம் வந்து இருக்கும். அப்போ இதுதான் இதோடைய அமைப்பு செயல்பாடு. இதை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். இப்போ கேலனோமீட்டர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மின்னழுத்த வேறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மின்னோட்டம் போகுதுன்ட்டு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ செறிவுக்கு தகுந்த மாதிரி யார் மாறுவாங்கன்னு சொல்லியிருக்கோம்னா மின்னோட்டம் வந்து மாறுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இதை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் வந்து நம்மளுக்கு செயல்படுற மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ ஒளி மின்கலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இதோடைய பயன்பாடுகள், இப்போ ஒளி மின்கலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதையும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின் இயக்கி, அதாவது சுவிட்சில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒளி மின்கலன் பயன்படுத்துகிறாங்க. மின் உணர்வி, அதாவது சென்சார்லாம் நம்ம வந்து நிறையா வந்து பார்த்துருப்பீங்க. சென்சாரில் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக ஒளி மின்கலம் தான். அப்போ சுவிட்சில் சென்சாரில் ஃபுல்லாக அதிகமாக வந்து பயன்படுத்துறது வந்து ஒளி மின்கலம் தான் பயன்படுத்துகிறாங்க. சில சமயம் வந்து நம்மளே பார்த்துருப்போம். இப்போ வந்து பகலில் வந்து லைட் வந்து ஆஃப் ஆகிடும், நைட் ஆனால் வந்து ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ தெருவிலலாம் வந்து பார்ப்போம், லைட் வந்து பகலானால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், நைட்டில் வந்து ஆன் ஆகும். அப்போ அந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்து எதனால் செஞ்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒளி மின்கலத்தை வச்சு தான் வந்து ஃபுல்லாக அடிப்படையாக வச்சு தான் அது ஃபுல்லாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒளி மின்கலன் எங்கே வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ வந்து திரைப்படத்துறையில் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து ஒளி வந்து திரும்ப வந்து கிடைக்கணும் அப்படின்னா, அப்போ ஒளி திரும்ப கிடைக்கிறத சவுண்டு வந்து திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக ஒளி மின்கலன் செட் பண்ணி அப்போ வந்து திரும்ப கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒளி மின்கலன் வந்து வேறு எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா, அப்போ ஓடுறப்ப அவருடைய வேகத்தை வந்து நம்ம அளக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாரு, ஏன்னா வாட்ச் வச்சு பார்ப்போம். அப்போ அந்த கடிகாரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒளி மின்கலத்தில் தான் வந்து செயல்படுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புகைப்படத்துறையில் வந்து பயன்படுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ புகைப்படத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு எவ்வளோ ஒளிச்செறிவு வந்து பயன்படுத்துகிறாங்க அதை வந்து அளந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த புகைப்பட கருவிக்கு போகிற ஒளியுடைய டயத்தை வந்து அந்த ஒளிமின்கலத்தை வச்சு நம்ம வந்து அளந்துக்கலாம். இந்த மாதிரி ஒளிமின்கலன் வந்து நிறைய இடத்துல வந்து பயன்படும். அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒளிமின் விளைவு சம்மந்தப்பட்ட ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். அதே பேஸ் பண்ணி ஒளிமின் களம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து பருப்பொருளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பருப்பொருள் அலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அதாவது இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா துகளுடைய அலையல்வை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இது வரைக்குமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலை வேறு துகள் வேறு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது ஒரு அலைனா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அலைக்கு வந்து ஏன்னா அலை வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும், இப்போ ஒரு அலை எடுத்துக்கிட்டால் அலைக்கு வந்து அலைநீளம், அதிர்வெண், வீச்சு, திசைவேகம் இதெல்லாம் வந்து இருக்கும். ஒரு துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ துகளுக்கு வந்து நிறை, திசைவேகம், உந்தம், ஆற்றல் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அலை அப்படின்னா இப்போ வெளிப்பகுதியில் ஃபுல்லாக அதிகமாக பரவி இருக்கும். அப்போ அது ஃபுல்லாக அதிகமான இடத்துல வந்து பரவி இருக்கும். அது ஃபுல்லாக எப்படி எங்கேனா அலையில். துகள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட மதிப்பு மட்டும்தான் துகளுக்கு வந்து இருக்கும்.
அப்போ ஸ்டார்டிங்கில் அதாவது ஆரம்பத்தில் ஃபுல்லாக அலை வேறு துகள் வேறுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், கதிர்வீச்சை பற்றி பார்த்தோம். அப்போ கதிர்வீச்சில் வந்து என்ன சொல்கிறாங்க, கதிர்வீச்சை பற்றி பார்க்குறப்ப அதாவது குவாண்டம் கொள்கையை பயன்படுத்தி பார்க்குறப்ப குவாண்டம் கொள்கையில் என்ன சொன்னாங்கன்னா, கதிர்வீச்சுக்கு வந்து இருமை பண்பு, அதாவது அலை துகள் இருமை பண்பு இருக்குது. அது ஒளி வந்து சில இடத்துல துகளாகவும் செயல்படும், சில இடத்துல வந்து அலையாகவும் செயல்படும். அப்போ வந்து கதிர்வீச்சுக்கு வந்து அலை துகள் இருமை பண்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி இந்த டாப்பிக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து கதிர்வீச்சுக்கு அதாவது ஒளிக்கு வந்து எப்படி அலை துகள் இருமை பண்பு இருக்கோ பருப்பொருளுக்கும் அதே மாதிரி, அதாவது பருப்பொருள்னால் இப்போ ஏதாவது ஒரு துகள் எடுத்துக்கிட்டோம்னா துகளுக்கும் அலை இயல்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து டி ப்ராய் அலை அப்படின்னா இவர் வந்து எதுக்காக இந்த டாபிக் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, எப்படி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி வந்து கதிர்வீச்சுக்கு வந்து இருமை பண்பு இருக்கோ அலை துகள் இருமை பண்பு இருக்கோ அதே மாதிரி பருப்பொருளுக்கும் அதே மாதிரி இருக்கும். அப்போ ஒரு துகளுக்கும் எடுத்தோம்னா அலை இயல்பு வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் வந்து விளக்குறாரு. இப்போ இதை வச்சு அவர் சொல்கிறாரு, இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து இப்போ இயற்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமச்சீர் பண்பு இருக்குது. அதாவது ஒளிக்கு எப்படி வந்து துகள் பண்பு இருக்கோ அதே மாதிரி துகளுக்கும் அலை பண்பு வந்து இருக்கும். அப்போ இவருடைய எடுகோல் படி பார்த்தோம்னா, டி ப்ராயுடைய எடுகோல் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இயங்கக்கூடிய எல்லா துகளுமே அதாவது மேக்சிமம் இப்போ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அப்போ இந்த மாதிரி துகள் ஃபுல்லாக இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா, அப்போ அதுக்கு இயக்கத்தில் இருக்கிறப்ப அப்போ அதுக்கு வந்து என்ன பண்பு இருக்கும் அப்படின்னா அலை பண்பு இருக்கும். அப்போ இதான் வந்து பருப்பொருளின் அலைகள் அல்லது டீப்ராய் அலைகள். அப்போ டீப்ராய் அலைகள், இப்போ டீப்ராய் அலைகள் என்றால் என்ன, பருப்பொருள் அலைகள் என்றால் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். அதாவது இயக்க நிலையில் இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லா பருப்பொருளுக்குமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இல்லைன்னா துகளுக்கு ஃபுல்லாக வந்து என்ன இருக்குன்னா அலைப்பண்பு வந்து இருக்கும். இதுதான் பருப்பொருள் அலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய மெயின் கான்செப்டே இந்த டாப்பிக்கில் வந்து துகளுக்கு வந்து அலை இயல்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து அதிகமாக வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டிப்ராய் அலைநீளம் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இப்போ நியூ அதிர்வெண்ணில் வந்து ஒரு புரோட்டானுடைய உந்தத்துக்கான ஃபார்முலா. அப்போ நியூ அதிர்வெண்ணில் வந்து ஒரு புரோட்டான் இருக்குது அப்படின்னா அதோடைய உந்தம் P=h/c. அப்போ நியூ அதிர்வெண்ணில் இருக்கிற ஒரு புரோட்டானின் உந்தம். இப்போ இந்த இடத்துல வந்து நியூ/c நம்ம எப்படி எடுத்துக்கலாம், லாம்டா. ஏன்னா c நியூ லாம்டாவா, அப்போ வந்து உனக்கு லாம்டா உனக்கு என்ன ஆகிடும், லாம்டா c/நியூவா. அப்போ c/நியூ. அப்போ இந்த இடத்துல வந்து மாற்றி எழுதியிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் மாற்றோம்னா அப்போ உனக்கு வந்து இங்கே வந்து என்ன இருக்கும், 1/லாம்டான்னு வந்துடும். அப்போ இந்த ஃபார்முலா வந்து அப்போ h/c யாருக்கு ஈக்குவல்னா h/லாம்டாவுக்கு வந்து ஈக்குவல். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து உந்தத்தை வச்சு, அதாவது ஒரு நியூ அதிர்வெண் இருக்கிற புரோட்டானுடைய உந்தம், இதை வச்சு இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அப்போ இந்த உந்தத்துக்கு தகுந்த மாதிரி இதோடைய அலைநீளம் அப்போ லாம்டாவா, இப்போ லாம்டா h/p இது ரெண்டையும் மாற்றி எழுதிக்கிறோம். அப்போ இந்த உந்தத்துக்கு தகுந்த மாதிரி அது உந்தத்தை வச்சு இதோடைய அலைநீளம் லாம்டா h/pன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து டீப்ராய் அலைநீளம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அதாவது எப்படி வந்து இங்கே இது நியூ அதிர்வெண் இருக்கிற புரோட்டான் வச்சு நம்ம வந்து புரோட்டானுடைய உந்தத்தை வச்சு இந்த அலைநீளம் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஒரு துகளுக்கும் இது வந்து பொருந்தும். அப்போ இது வந்து ஒரு துகளுக்கும் பொதுவான சமன்பாடு தான் அப்படின்ற மாதிரி இந்த சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்கிறப்ப இப்போ m நிறை இருக்கிற ஒரு துகள் v திசை வேகத்தில் வந்து இயங்குறப்ப துகளோட அலைநீளம் எப்படி நம்ம எடுத்துக்கலாம், அப்போ லாம்டா h/mv. m நிறைய இருக்கிற துகள் v திசை வேகத்தில் இயங்குறப்ப துகளோட அலைநீளம். இப்போ இங்கே mv யாருக்கு ஈக்குவல், p உந்தத்துக்கு ஈக்குவல். அப்போ h/p ஓகேவா. இப்போ லாம்டா h/mv, இங்கே வந்து mvக்கு பதிலாக p
பெயின் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துகள் வச்சு சொல்கிறப்ப அப்போ அந்த துகளோடைய அலைநீளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா நியூ அதிர்வெண் இருக்கிற அப்போ அது நியூ அதிர்வெண் இருக்கிற போட்டானுடைய உந்தத்தை வச்சு இந்த அலைநீளம் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து துகள் அடிப்படையாக வச்சு அலைநீளம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டுக்குமே வந்து இந்த சமன்பாடு வந்து பொதுவாக தான் இருக்குது. இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ லாம்டா பி இங்கே ரெண்டு பேர்த்தையும் யார் வந்து இணைக்கிறாங்க? பிளாங்க் மாறிலி. அப்போ வந்து இங்கே அலை பண்பையும் துகள் பண்பையும், ஏன்னா இது வந்து துகள் பண்பு அலைப்பண்பு, அப்போ ரெண்டு பேர்த்தையும் பிளாங்க் மாறிலி தான் இணைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அப்போ துகளுக்கு வந்து என்ன இயல்பு இருக்குன்னா அலை இயல்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து எலக்ட்ரான்களின் டிப்ராய் அலைநீளம். அப்போ எலக்ட்ரானுடைய டிப்ராய் அலைநீளம் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஒரு எலக்ட்ரான், அது ஒரு எலக்ட்ரானுடைய மின்னூட்டம் ஈன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு எலக்ட்ரான் முடுக்கம் அடையணும், அப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் முடுக்கம் அடையணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கணும். அப்போ ஒரு எலக்ட்ரான் முடுக்கம் அடையிறதுக்கு நம்ம கொடுக்குற மின்னழுத்த வேறுபாடு வின்னு வச்சுக்கோ. அப்போ எலக்ட்ரான் வந்து எவ்வளோ இயக்க ஆற்றல் வந்து எடுத்துக்கும் அப்படின்னா, அப்போ half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு இவி. half mv ஸ்கொயர் இவ்வளோ இயக்க ஆற்றல் எடுத்துக்கும். எப்போ அப்படின்னா எலக்ட்ரான் முடுக்கம் அடையிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டினால. அப்போ இவங்க ரெண்டு பேருமே சமம், half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு இவி. இப்போ இதிலேருந்து எலக்ட்ரானுடைய திசை வேகம் கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ எலக்ட்ரானுடைய வேகத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த v அப்படியே வச்சுக்கோங்க, இந்த v ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இங்கே 2 இங்கே போயிடுமா, அப்போ 2ev/m ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் டைரெக்டாகவே நீ எடுத்துக்கலாம். அப்போ √2ev/m. இப்போ m வந்து நிறை, ஏன்னா m நிறை இருக்கிற எலக்ட்ரான் வந்து முடுக்கம் அடைகிறதுக்கு எவ்வளோ மின்னழுத்த வேறுபாடு, v மின்னழுத்த வேறுபாடு நம்ம கொடுத்தோம். அப்போ அது எடுத்துக்கிற இயக்க ஆற்றல் ரெண்டும் சமம். இப்போ இதை வச்சு அதோடைய வேகத்தை வந்து திசை வேகத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதிலிருந்து டிப்ராய் அலைநீளம், அப்போ டிப்ராய் அலைநீளம் லாம்டா ஈக்குவல் டு h/mv. அப்போ h/mv. இப்போ இதில் விக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ உனக்கு வந்து என்ன வரும், இப்போ விக்கு பதிலாக இப்போ h அப்படியே எடுத்துக்குவீங்களா, அப்போ m இந்த விக்கு பதிலாக √2ev/m. இப்போ ஒரு m ரூட்குள்ளே இருக்கும், இந்த m வெளியில் இருக்கும். அப்போ இது வந்து √m எடுத்துக்கலாம். அப்போ இதில் இருக்கிற ஒரு √m இது வந்து கேன்சலாம். அப்போ எப்படி டைரெக்டாக நீ எடுத்துக்கலாம், h/√2mev. அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ இந்த விக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு m கேன்சல் பண்ணி அப்போ நம்ம எழுதுகிறப்ப இப்போ h/√2mev இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எதெல்லாம் தெரியுமோ, ஏன்னா இது வந்து பிளாங்க் மாறிலி, எலக்ட்ரானின் நிறை, மின்னூட்டம், v மட்டும் தெரியாது. அப்போ தெரிஞ்சதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். லாம்டா ஈக்குவல் டு 6.626 10⁻⁻34 டிவைடட் பை இங்கே வந்து √, இப்போ இங்கே 2 அப்படியே எடுத்துக்கோ. அப்போ எலக்ட்ரானின் நிறை 9.11 10⁻⁻31, மின்னூட்டம் 1.6 × 10⁻⁻19. இங்கே வந்து v அப்படியே நம்ம வச்சுக்கிறோம், ஏன்னா வியோட மதிப்பு வந்து தெரியாது, அங்கே என்ன நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இவங்களுடைய மதிப்பெல்லாம் போட்டு இவங்களுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது 12.27/√p ஆம்ஸ்ட்ராங். இது வந்து எலக்ட்ரான்களின் டிப்ராய் அலைநீளம்னா இந்த ஃபார்முலா லாம்டா ஈக்குவல் 12.27/√p ஆம்ஸ்ட்ராங். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து முடுக்கம் அடைகிறதுக்கு 100 வோல்ட் மின்னழுத்தம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோடைய டிப்ராய் அலைநீளம் எவ்வளோ இருக்கும், அப்போ v வந்து 100 வோல்ட் அப்படின்னா அப்போ லாம்டா இங்கே வந்து 100 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப ரூட் எடுத்தால் 10. அப்போ இங்கே வந்து என்னாகும், ஒரு பாயிண்ட் நம்ம தள்ளி வச்சுக்குவோம். அப்போ 1.227 ஆம்ஸ்ட்ராங். அப்போ 100 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் வந்து முடுக்கம் அடைகிறப்ப எலக்ட்ரானுடைய டிப்ராய் அலைநீளம். அடுத்தது வந்து நம்ம சொல்லியிருக்கோம், இப்போ இந்த இவி, இப்போ இவி யாருக்கு ஈக்குவல், இயக்க ஆற்றலுக்கு ஈக்குவலாக. அப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம்,
இவி ஈக்குவல் டு கே இயக்க ஆற்றல். அப்போ இதுக்கு பதிலாக இந்த இவிக்கு பதிலாக கே, இப்போ லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2mk. அப்போ எலக்ட்ரானுடைய டிப்ராய் அலைநீளம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ லாம்டா ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா ஹெச் பை ரூட் ஆஃப் mgv. இப்போ இதிலேருந்து இந்த ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2mk இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக துகளுடைய அலையல்பை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா துகளுக்கும் வந்து அலைப்பண்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதிலிருந்து நம்ம ஃபுல்லாக எலக்ட்ரானுடைய டீப்ராய் அலைநீளத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஷின் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. இதில் அந்த திசைவேகத்துக்கான ஃபார்முலா நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி வேணால் கேட்பாங்க. இதில் எல்லா ஃபார்முலாவையுமே நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டேவிசன் ஜெர்மர் சோதனை. இப்போ டேவிசன் ஜெர்மர் சோதனை ஏன்னா இங்கே வந்து டீப்ராய் எடுவல் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது பருப்பொருள் அலையல்பு இருக்குது. அதாவது ஒரு துகளுக்கு வந்து அலையல்பு இருக்குது. அப்போ அந்த துகளுடைய அலையல்பு ஃபுல்லாக வந்து சோதனை முறையில் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அது எப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ எப்படி பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு படிகம் எடுத்துக்கிற இப்போ இந்த படிகத்தில் வந்து ஒரு எலக்ட்ரான் கற்றை போய் வந்து பட்டுச்சு அப்படின்னா அப்போ ஒன்றே என்ன ஆகும்னா விளிம்பு விளைவடையும். அப்போ எலக்ட்ரான் கற்றை படிகத்தில் போயிட்டு விளிம்பு விளைவடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து போகும். அப்போ இந்த மாதிரி விளிம்பு விளைவு எதனால் அடையுது அப்படின்னா இப்போ இந்த படிகம் வந்து முப்பரிமாண கீற்றணியாக செயல்படும். அப்போ முப்பரிமாண கீற்றணியாக செயல்படுறதுனால தான் விளிம்பு விளைவு அடையிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் விளிம்பு விளைவு அடையணும் அப்படின்னா ஒரு பொருள் வந்து அந்த தடையினுடைய விளிம்பில் வளைஞ்சு போகணும். அப்போ தான் வந்து விளிம்பு விளைவு அடையும்னு சொல்லியிருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா படக்கூடிய ஒளியோட அலைநீளமும் அந்த தடை பொருளும் ரெண்டும் ஒத்து போகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஏன்னா அதோடைய பிளவும் இது படுற அலைநீளம் ஒத்து போகணும். அப்போ தான் விளிம்பு விளைவு அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே அதே தான் இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் கற்றை வந்து இதில் போய் ஒரு படிகத்தில் வந்து படுறப்ப விளிம்பு விளைவு அடையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இதோடைய அலைநிலையத்துக்கு தகுந்த மாதிரி அப்போ அந்த இடத்துல வந்து விளிம்பு விளைவு அடையிறதுக்கு இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ இது வந்து முப்பரிமாண விளிம்பு விளைவு கீற்றணியாக செயல்படுது. எது அப்படின்னா இந்த படிகம். அதனால தான் எலக்ட்ரான் கற்றை போய் படுறப்ப விளிம்பு விளைவு அடையும். இப்போ இது ஃபுல்லாக வந்து எப்படி வந்து சோதனை முறையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டேவிசன் ஜெர்மர் சோதனையில் பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து இங்கே எல்டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குறைந்த மின்னழுத்த மின்கல அடுக்கு. அப்போ குறைந்த மின்னழுத்த மின்கல அடுக்கு. அப்போ இந்த குறைந்த மின்னழுத்த மின்கல அடுக்கு எதோடு இணைச்சிருக்காங்கன்னா ஒரு மின்னிலை கூட இணைச்சிருக்காங்க. இப்போ இங்கேருந்து மின்னழுத்தம் கொடுத்தோம்னா இது வந்து வெப்பமாகும், மின்னிலை வெப்பமாகும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எலக்ட்ரான் உமிழ்வு, வெப்பத்தினால எலக்ட்ரான் உமிழ்வு நடக்கும். அப்போ வந்து வெப்ப அயனி உமிழ்வு. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த குறைந்த மின் அழுத்த மின்கல அடுக்குனால மின்னழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இது ஹீட் ஆகும், வெப்பமடையும். இதுலேருந்து எலக்ட்ரான் வந்து உமிழும். அப்போ இங்கே உமிழக்கூடிய எலக்ட்ரான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இப்போ இது வந்து அலுமினிய உருளை, இது வந்து ஒரு ஆனோடு. அப்போ இந்த ஆனோடுக்கும் இப்போ இந்த குறைந்த மின்னழுத்த மின்கல அடுக்குக்கும் இடையில உயர்ந்த மின்னழுத்த மின்கல அடுக்கு. அப்போ இது லோ டென்ஷன் பேட்ரி, ஹை டென்ஷன் பேட்ரி. அப்போ உயர்ந்த மின்னழுத்த மின்கல அடுக்கு இது ரெண்டுக்கு இடையில இணைச்சிருக்காங்க. அப்போ இங்கிருந்து வர எலக்ட்ரான் இதனால் என்ன ஆகும்னா இங்கே முடுக்கம் அடைகிற மாதிரி பண்ணும். அப்போ இங்கேருந்து வர எலக்ட்ரான் இங்கே முடுக்கம் அடையுது. அது இல்லாமல் இது வெளியாக கிராஸ் ஆகி வருது, மெல்லிய அலுமினிய தகடு. இப்போ இந்த தகட்டில் வர்றப்ப அது வந்து இணைக்கற்றையாக மாற்றிடும். எலக்ட்ரான் ஃபுல்லாக இணைக்கற்றையாக மாற்றி இது வெளியாக வரும். இப்போ இந்த அலுமினிய உருளை வந்து எலக்ட்ரானை ஃபுல்லாக முடுக்கம் அடைஞ்சு அப்போ எதில் போய் படுற மாதிரி பண்ணுதுன்னா நிக்கல் படிகத்தில் போய் படுற மாதிரி பண்ணும். அப்போ ஒரு படிகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அணுக்களால் ஆனது. அப்போ இங்கிருந்து வர கற்றை வந்து அதில் இருக்கிற அணுவில் போய் படுறப்ப அப்போ அது ஃபுல்லாக என்ன ஆகும்னா சிதறும். அப்போ இந்த இடத்துல வந்து சிதறல் வந்து நடக்கும். அப்போ வந்து சிதறல் வந்து நடக்கிறது ஃபுல்லாக வந்து எதை பொறுத்து எதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்? அப்போ வந்து அந்த ஒளியோட
செறிவு, அதாவது சிதறடிக்கிற ஒளியோட செறிவு எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு எலக்ட்ரான் பகுப்பான் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த எலக்ட்ரான் பகுப்பான் வச்சு இங்கே சிதறடிச்சு போகுது இல்லையா, அப்போ அதோடைய கற்றை, ஏன்னா இது போய் அணுவில் படுறப்ப அந்த அணுவில் பட்டு ஒரு திசையில் வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டே இருக்கும், அது ஃபுல்லாகவே சிதறடிக்கும். ஆனால் நம்ம வந்து எதை வந்து நம்ம வந்து எந்த ஒளியுடைய செறிவு, அதாவது சிதறடிக்கிற ஒளியுடைய செறிவு நம்ம அளக்கணும்னு நினைக்கிறோமோ இந்த எலக்ட்ரான் பகுப்பான் வச்சு நம்ம வந்து அளக்குறோம். அப்போ இந்த எலக்ட்ரான் பகுப்பான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தளத்தில் வந்து சுத்துற மாதிரி இருக்கும், அது வந்து நமக்கு எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ அது ஃபுல்லாக வந்து சுத்துற மாதிரி இருக்கிறதுனால இப்போ இங்கிருந்து வர கற்றை படுகற்றை, இப்போ இங்கிருந்து இங்கே போகுது சிதறடிக்கப்பட்ட கற்றை, இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கிற கோணம் வந்து டீட்டா. அப்போ டீட்டா வந்து நம்ம வந்து எப்படி வேணால் வந்து அளந்துக்கலாம், அதாவது நம்ம இது வந்து எந்த பொசிஷன் வேணாலும் வச்சு நம்ம வந்து அளந்துக்கலாம். அப்போ சிதறடிக்கப்பட்ட கற்றையினுடைய, அதாவது இதுக்கும் இடையில இருக்கிற இந்த கோணம் டீட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அப்போ ஒளிக்கற்றையுடைய செறிவு வந்து யாரை பொறுத்து இருக்குது, ஒளிச்செறிவு யாரை பொறுத்து இருக்காங்கன்னா டீட்டாவை பொறுத்து தான் இருக்கும். அப்போ எந்த இடத்துல நம்ம வந்து இதை வச்சு பார்க்குறோமோ அந்த கோணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒளிச்செறிவு வந்து இந்த இடத்துல வந்து அளந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இங்கிருந்து வர கற்றை வந்து சிதறடிக்குது, அப்போ இந்த கற்றைக்கு இந்த கற்றைக்குள்ள கோணம் டீட்டா. இப்போ இதை வச்சு நம்ம எலக்ட்ரான் பகுப்பான் வச்சு அதோடைய செறிவு எப்படி இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ எவ்வளவு மின்னழுத்தம் கொடுக்குறாங்கன்னா 54 வோல்ட் மின்னழுத்தம் வந்து கொடுக்குறப்ப அப்போ அந்த கோணத்துக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரான் கற்றை வந்து எப்படி விளிம்பு விளைவு அடையுது, அப்போ அதோடைய செறிவு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ 54 வோல்ட் வந்து கொடுக்குறப்ப அப்போ எலக்ட்ரான் கற்றையுடைய செறிவு பாருங்கள், இந்த இடத்துல 50 டிகிரி கோணத்தில் பெருமமாக இருக்குது. அப்போ 50 டிகிரி கோணத்தில் வந்து பெருமமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு படிகம் எடுத்துக்கிட்டோம்னா அது நிறையா அணுக்கள் வந்து இருக்கும், அப்போ நிறையா அணுத்தளங்கள் வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நிறையா படிச்சிருக்கோம், நிறையா அணுத்தளங்கள் இருக்கும். அப்போ எலக்ட்ரான் கற்றை போயிட்டு அப்போ அந்த தளங்களில் ஃபுல்லாக பூந்து வர்றப்ப, அதாவது விளிம்பு விளைவு அடைகிறப்ப அங்கே வந்து என்ன ஏற்படுத்துது அப்படின்னா ஆக்க குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்தும். எப்போ ஒரு அலை வந்து பெருமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா ஆக்க குறுக்கீட்டு விளைவு. அப்போ இங்கேருந்து போகிறது ஃபுல்லாக இப்போ இதில் வந்து நிறையா அணுத்தளம் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே போயிட்டு எலக்ட்ரான் கற்றை வந்து வர்றப்ப அப்போ எல்லாமே வந்து ஆக்க குறுக்கீட்டு விளைவு அடைகிறதுனால அப்போ அந்த இடத்துல அலை வந்து பெருமாக இருக்கும். 50 டிகிரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நம்ம வந்து டீட்டாவுக்கு தகுந்த மாதிரி அப்போ அதோடைய செறிவு வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அப்போ இதோடைய செறிவு வந்து டீட்டாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த இடத்துல வந்து உனக்கு வந்து பெருமமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த அதாவது அணுத்தளத்துக்கு இடையில இருக்கிற அந்த தொலைவை வச்சு சோதனை முறையில் வந்து அவங்க வந்து அலைநீளம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ சோதனை முறையில் வந்து அந்த ஒளியோட அலைநீளம் 1.65 ஆம்ஸ்ட்ராங். இப்போ இந்த டீப்ராய் தொடர்பு வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, லாம்டா ஈக்குவல் எவ்வளவு 12.27/√v. இது வந்து இவர் வந்து ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக ஃபுல்லாக கால்குலேஷன் போட்டு, அதாவது இவருடைய தொடர்பு வச்சு பார்க்குறப்ப இந்த ஃபார்முலா வந்து கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து சோதனை முறையில் வந்து பார்த்தோம். அப்போ இது வந்து இவருடைய டீப்ராய் தொடர்பு வச்சு பார்க்குறப்ப அப்போ இங்கே வந்து விக்கு பதிலாக, அதாவது 12.27/√v ஆம்ஸ்ட்ராங். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து √vக்கு பதிலாக 54 எடுத்து நம்ம வந்து கால்குலேஷன் போட்டோம்னா அப்போ இதோடைய ஆன்சர் 1.67 ஆம்ஸ்ட்ராங். இப்போ ரெண்டையும் பாருங்கள், சோதனை முறையில் வந்து கிடைச்ச மதிப்பும் அப்போ இவர் வந்து சொன்ன மதிப்பும் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா சமமாக இருக்குது. அப்போ வந்து நேரடியாகவே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோடைய அந்த அலையியல்பை வந்து நம்ம அதாவது அந்த துகளுடைய அலையை வந்து நம்ம அலையோடைய நீளத்தை வந்து நேரடியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1.67 ஆம்ஸ்ட்ராங் இது வந்து சோதனை முறையில் கண்டுபிடிச்சது. அப்போ ரெண்டுமே மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப ரெண்டும் ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஓகே, அப்போ வந்து இது நேரடியாக ஒரு அலையோட அலைநீளத்தை வந்து நம்ம வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதை எதை வச்சுனா டீப்ராய் தொடர்பு வச்சு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஏன்னா இங்கேருந்து வர எலக்ட்ரான் கற்றை வச்சு அதோடைய அலைநீளத்தை வந்து எப்படி பார்த்தோம், இப்போ இதோடைய தொடர்பு வச்சு எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்து தான் இதை பேஸ் பண்ணி என்ன பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இப்போ எலக்ட்ரான் நுண்ணோக்கி வந்து எதனுடைய அடிப்படையில் வந்து நம்மளுக்கு வந்து செயல்படுற மாதிரி இருக்குன்னா எலக்ட்ரான் வந்து அலையல்பு அடிப்படையில். எலக்ட்ரான் வந்து எப்படி நான் வந்து ஒரு இயங்கக்கூடிய துகளுக்கு வந்து அலைப்பண்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த மாதிரி எலக்ட்ரானுடைய ஒரு எலக்ட்ரான்கிற ஒரு துகள், அப்போ வந்து ஒரு துகள் அல்லது எலக்ட்ரானுடைய அலையல்பில் அடிப்படையில் வந்து இந்த நுண்ணோக்கி வந்து செயல்படுற மாதிரி இருக்குது. இதான் நம்ம எலக்ட்ரான் நுண்ணோக்கி. அப்போ எலக்ட்ரானுடைய அலையல்பு அடிப்படையில் செயல்படக்கூடிய நுண்ணோக்கி எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இப்போ ஒரு நுண்ணோக்கியுடைய பகுதிறன் இப்போ நம்ம வந்து நுண்ணோக்கி எதுக்கு பயன்படுத்துவோம், இப்போ ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுடைய ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக பிரித்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதாவது ரெண்டு புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து எப்படி இருக்குது நம்ம வந்து தொலைவுனா அப்போ ஒவ்வொரு பகுதி எப்படி இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு நுண்ணோக்கி வந்து பயன்படுத்துவோம். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கியை வந்து பயன்படுத்தி பொதுவாகவே ஒரு நுண்ணோக்கியின் பகுதிறன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பொருளோட உருப்பெருக்கத்தை பார்க்குறோமோ அந்த பொருளை போய் ஒளி வந்து படுது இல்லையா, அந்த ஒளியோட அலைநீளத்தை பொறுத்து இருக்கும். அப்போ பகுதிறன் வந்து அலைநீளத்துக்கு வந்து எப்படி இருக்குன்னா எதிர்த்தகவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பகுதிறன் அலைநீளத்துக்கு எதிர்த்தகவு அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த அளவுக்கு அந்த ஒளி பொருளை போய் படக்கூடிய ஒளியோட அலைநீளம் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு பகுதிறன் உருப்பெருக்கம் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதனால தான் சொல்கிறாங்க, இப்போ வந்து இங்கே வந்து எலக்ட்ரான் டீப்ராய் அலைநீளத்தையும் சாதாரணமாக நம்ம வந்து ஒரு ஒளியியல் நுண்ணோக்கி வச்சு பார்க்குறோம் இல்லையா, இப்போ வந்து அந்த நுண்ணோக்கிக்கு பார்க்குற அந்த ஒளியோட அலைநீளம் அது ஃபுல்லாக வந்து கண்ணுறு ஒளி தான். அப்போ எலக்ட்ரானின் டீப்ராய் அலைநீளத்தையும் அந்த கண்ணுறு ஒளியோட அலைநீளத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப யாருக்கு வந்து அலைநீளம் கம்மியாக இருக்காங்கன்னா எலக்ட்ரான் டீப்ராய் அலைநீளம் கம்மியாக இருக்காங்க, கண்ணுறு ஒளியோட அலைநீளம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா சாதாரண ஒளியில் நோக்கி ஃபுல்லாக கண்ணுறு ஒளினால பார்ப்போம், அப்போ அது வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு கம்மியாக இருக்குது, அப்போ எலக்ட்ரான் டீப்ராய் அலைநீளம் கம்மியாக இருக்குது. அப்போ உருப்பெருக்கம் யாருக்கு அதிகமாக இருப்பாங்க, இவங்களுக்கு தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா யாருக்கு அலைநீளம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் உருப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, அப்போ 2 லட்சம் மடங்கு உருப்பெருக்கம் இருக்கிற மாதிரி நுண்ணோக்கி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சு இதோடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அமைப்பு செயல்பாடு ஃபுல்லாக இப்போ இது வந்து ஒளியியல் நுண்ணோக்கி, இது வந்து எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுனுடைய செயல்பாடு ஒளியியல் நுண்ணோக்கிக்கு வந்து எப்படி இருக்கும், இங்கேருந்து ஒளி வருது, இப்போ இங்கே வந்து லென்ஸ் வச்சுருக்காங்க, ஒளி வந்து லென்ஸில் குவியுது, அதுக்கப்புறம் பொருளில் படுது, பொருள்லேருந்து போகிறப்ப ஒளி போகிறப்ப பிம்பத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகும். அப்போ இதை வச்சு நம்ம வந்து இங்கே ஒரு லென்ஸ், பொருளருக்கு லென்ஸ், வீழ்த்தும் லென்ஸ், இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இதே செயல்பாடு தான் இங்கே இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே பயன்படுத்துகிற லென்ஸ் ஃபுல்லாக வந்து மின்புல அல்லது காந்தவியல் லென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவாங்க. இங்கே ஃபுல்லாகவே காந்தவியல் லென்ஸ், மின்புல அல்லது காந்தவியல் லென்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன் வந்து அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே நம்ம வந்து எலக்ட்ரானுடைய அலை இயல்பை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணுறோம். அப்போ அந்த கற்றை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து குவிக்கிற மாதிரியும் விரிவடைகிற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்புல அல்லது காந்தவியல் லென்ஸ் வந்து இங்கே பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதில் பாருங்கள், ஒரு எலக்ட்ரான் மூலம் வந்து இருக்குது. அப்போ எலக்ட்ரான் மூலத்திலிருந்து எலக்ட்ரான் உமிழும். இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இங்கே உமிழக்கூடிய எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து முடுக்கம் அடைகிற மாதிரி பண்ணுறோம் டேவிசன் ஜெர்மர் சோதனையில். அதே மாதிரி தான் இங்கே எலக்ட்ரான் வந்து உமிழும். அப்போ எலக்ட்ரான் உமிழுது அப்படின்னா அப்போ அது ஃபுல்லாக ஒரு முடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ முடுக்கக்கூடிய எலக்ட்ரான் இப்போ இந்த இடத்துல வந்து குவிக்கும் லென்ஸ், அதாவது காந்தவியல் குவிக்கும் லென்ஸ், இந்த லென்ஸ் வழியாக போகிறப்ப அப்போ இது வந்து இணைக்கற்றையாக மாற்றும். அப்போ இணைக்கற்றையாக மாற்றி இப்போ எந்த பொருளை வந்து நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ, அதாவது உருப்பெருக்கத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அந்த பொருள் இங்கே வச்சுருக்காங்க. இந்த பொருளை போய் அந்த
எலக்ட்ரான் இணைக்கற்றை வந்து படுது. அப்போ பட்டு இதிலேருந்து ஊடுருவி போகிறப்ப அப்போ இதோட எதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகும், எந்த மாதிரி பொருள் வச்சுருக்கிறோமோ அந்த பொருளோட பிம்பத்தையும் எடுத்துகிட்டு போகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பொருளருக்கு லென்ஸ் இது வழியாக ஊடுருவி போகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வீழ்த்தும் லென்ஸ் இது வழியாக போயிட்டு இப்போ இங்கே வந்து புகைப்படத்தகடு, திரை அல்லது புகைப்படத்தகடு. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா டைரெக்டாக பார்க்கலாம். இப்போ வந்து ரொம்ப ஏதோ ஒரு சைஸில், அதாவது பொருள் வந்து எப்படி இருக்கோ அந்த பொருளுடைய உருப்பெருக்கத்தை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இப்போ ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம வந்து அது ஃபுல்லாக வந்து வச்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புகைப்படத்தகடை வச்சு நம்ம ஃபுல்லாக அதை வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்ருக்கலாம். அப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இங்கே பயன்படுத்துறது ஃபுல்லாக இப்போ காந்தவியல் குவிக்கும் லென்ஸு, இங்கே அதே தான் காந்தவியல் பொருளருகு லென்ஸ், இங்கே வந்து காந்தவியல் வீழ்த்தும் லென்ஸ், இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து உருப்பெருக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அது இன்னொன்று சொன்னேன்னா இல்லையா, இதில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு அப்போ அது வந்து அந்த கற்றை வந்து விரிவடைகிற மாதிரி குவியிற மாதிரி பண்ணலாம். இப்போ இங்கே வந்து குவிக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஃபுல்லாக பொருளை போய் படுது. அப்போ அதிலிருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஊடுருவி வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக என்ன வச்சுருக்கோமோ அதோடைய உருப்பெருக்கம் வந்து இதில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி வந்து செயல்படுற மாதிரி இருக்குது. அப்போ இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தது ஃபுல்லாக பருப்பொருள் அலைகள் எப்படின்னா என்னன்னு பார்த்து, அப்போ அதிலிருந்து நம்ம டேவிசன் ஜெர்மர் சோதனை, பருப்பொருள் அலைகள் அப்படின்னாலே என்னன்னு சொன்னேன், இயக்க நிலையில் இருக்கிற அந்த துகள்களுக்கு ஃபுல்லாக அலைப்பண்பு இருக்கும், அதுதான் பருப்பொருள் அலைகள். அதாவது துகளுக்கும் அலை இயல்பு இருக்குது அப்படிங்கிற டாபிக் தான் இதில் நம்ம வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சோதனை முறையிலே நம்ம வந்து இங்கே வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் வந்து எப்படி பயன்படுது அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்போ இதோட நம்ம வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.